அடுத்த கட்டமாக இந்த விசாரணை ஆதவ் அர்ஜுனா, அருண்குமார் ஆகிய 2 பேர்களுக்கு மேலே பாயும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் மிக மிக முக்கியமான நபர். என்னன்னா, வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது. எப்போ வரணும், விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், எந்த நேரம் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டது இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தில் முக்கிய நபராக வேலை பார்க்கக்கூடியவர் தான் ராம்குமார் அவர்கள். அப்போ இவர்கிட்ட தான் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை எதனுடைய அடிப்படையில் சிபிஐ விசாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே தமிழகத்தில் எஸ்ஐடியை தமிழக அரசு அமைச்சது. எஸ்ஐடியினுடைய விசாரணையில் இவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க இவர்கிட்ட அந்த வாகனத்தில் பயன்படுத்தின சிசிடிவி கேமரா காட்சிகள், அதனுடைய ஃபுட்டேஜுகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சில காட்சிகளை மட்டும், அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கல, சில காட்சிகளை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக அந்த பிரச்சார வாகனத்துக்கு பின்னால் என்னென்ன நடந்ததோ அப்படிங்கிறதுக்கான சில ஆவணங்களை, ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு நான் இந்த ஆதாரங்களை கொடுத்தேன் அப்படிங்கிறத சைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில், அந்த எஸ்ஐடியில், அதில் இவர் சைன் பண்ணிவிட்டு இவருடைய நம்பரை போடலை, இவருடைய எண்ணை போடாமல் இன்னொரு வக்கீலுடைய எண்ணை போட்டிருக்கிறாரு. இதில் தான் இவர் பேரில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அப்போ இவர் எண்ணத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.